Hey everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோனா again ஒரு outfit ideas வீடியோ தான் பார்க்க போறோம். So let's get into the video. என்ன மாதிரி outfits அப்படினா ஒரு date outfit, date போறதுக்கான ஒரு கியூட்டான சீக்கான outfits with skirts. skirts மட்டும் வச்சு தான் இந்த வீடியோ வந்து prepare பண்ணிருக்கேன். So என்னென்ன அப்படின்றத one by one பார்க்கலாம். So first வந்து நான் skirts ன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்கர்ட்ஸ் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னன்னா என்னோட ரொம்ப ரீசெண்டான ஃபேவரட்டான ஒரு க்யூட்டான ட்ரெஸ்ஸு இதையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னோட இந்த ஒயிட் கலர் ஒரு மிடி ட்ரெஸ்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான ஒரு டேட் அவுட்ஃபிட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ். ஸோ இது வந்து ஒரு மிடி ட்ரெஸ், நீ லென்த்தில் கொஞ்சோண்டி அபவ் நீ லென்த்து தான் வரும் இந்த ட்ரெஸ்ஸு. நான் ஆக்சுவலாக என்ன போட்டிருந்தேன்னா என்னோட ஐடிசி வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் போகும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டு போயிருந்தேன். இது வந்து டோக்கியோ டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன், மிந்த்ராலேருந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ்க்கு கீழே தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது வந்து ஏதோ ஒரு சேல் போயிட்டு இருந்தது, ரொம்பவே நல்ல ஆஃபரில் இருந்தது, அதனால் இதை எடுத்துட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்டை இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ இன்க்ளூடட் இட். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒயிட் கலர் அவுட்ஃபிட். என்ன மாதிரி கிளாத்னா நெட் கிளாத், ஃபுல்லாகவே நெட் ஃபேப்ரிக். அது வந்து ஃப்ளாரல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இது எப்படி எனக்கு எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு டார்க் க்ரீன் கலர் ஹேண்ட்பேக்கையும் இதையும் தயார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் நான் இந்த பேக் வந்து ஐடிசி போகும்போது வாங்கலை. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவில் இதை வச்சு தயார் பண்ணி நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இந்த பேக் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, திருப்பதி போயிருந்தோம் ரீசெண்டாக, அங்கே தான் வாங்கினேன். ஜஸ்ட் ஃபார் 250 ருபீஸ். எனக்கு இந்த கலர் ரொம்ப 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 பிடிச்சிச்சு, இந்த டார்க் க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் கலர். ஸோ அதனால இந்த பேக் வந்து வாங்கிட்டேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் என்னென்னா இந்த ஒரு பீச் கலர் மிடி ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே எடுத்தேன் அப்படின்னா ஈஸி பையில் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேட்டர்ன். ஒரு மாதிரி டாட்டாக இருக்குது இந்த கிளாத்தில், அழகாக இருக்கும். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ஸ்கர்ட் எடுத்திருந்தேன். இது வந்து யூஸ்வலாக நான் பிளாக் இல்லை ஒயிட்டோட தான் பேர் பண்ணுவேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு டேட் அவுட்ஃபிட்டுன்னு எடுத்துருக்கோன்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு இந்த ரெட் கலர் டாப்போட பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் பேர் பண்ணேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக சீக்காக இருந்தது. இந்த டாப் வந்து மீஷோவில் இருந்து வாங்கியிருந்தேன். கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அழகான ஒரு ரெட் கலர் அண்ட் பீச் கலர் ஸ்கர்ட். இதுதான் நம்மளோட ஸ்கர்ட்டில் ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு மாடஸ்டான ஒரு அவுட்ஃபிட், ப்ளீட்டட் ஸ்கர்ட். ஒரு மேக்ஸி ப்ளீட்டட் ஸ்கர்ட் இன் பாட்டில் க்ரீன் கலர். இந்த ஸ்கர்ட்டுமே நான் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது, ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூட பேர் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப் ஒயிட்டில் ஒரு போட் நெக் டாப். இதுவும் மிந்த்ராலேருந்து வாங்கியிருந்தது தான். என்னோடய லாஸ்ட் மிந்த்ரா ஹாலில் இருக்கும் இந்த டாப். இதுதான் அந்த டாப். இந்த டாப்பில் என்ன இருந்ததுன்னா, பின்னாடி பேக் சைடு வந்து லோ நெக் இருந்தது. நான் அதனால தான் இந்த டாப் பிக் பண்ணியிருந்தேன். அழகாக இருந்துச்சு இந்த கலர். இந்த ஆஃப் ஒயிட்டும் இந்த பாட்டில் க்ரீனும் வந்து காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த அவுட்ஃபிட்டோடையும் என்னோட இந்த க்ரீன் கலர் பேக்கை வந்து பேர் பண்ணிக்குவேன். பிகாஸ் அப்படியே மேட்ச் ஆகும். அதனால் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு மாடஸ்டான அவுட்ஃபிட், அகெயின் ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட். இது வந்து அந்த சாட்டின் கிளாத்தில் இருக்கும் இல்லையா, ஷைனிங்காக, அந்த மாதிரி ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட். ஒரு பர்கண்டி கலரில் இருக்கும். இது வந்து இந்த ஸ்கர்ட் எடுத்து நான் வந்து எடுத்து 5 இயர்ஸ் ஆகுது. எக்ஸாக்டாக 2020 எடுத்தேன் இந்த ஸ்கர்ட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ரொம்ப ஆசைப்பட்டு தேடி எடுத்தேன் இந்த கலரை. ஸ்டில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதோட பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் தான் எடுத்தேன் இதை. ஸ்டில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அண்ட் ஸ்டில் நிறைய விதத்தில் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது கூட ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஒரு பிளாக் கலர் ஃபுல் ஸ்லீவ் டாப். இது நான் வந்து ரீசெண்டாக அன்லிமிட்டடில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி குட்டி போஸாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபுல் ஸ்லீவ் கீழே வந்து லைட்டாக லிட்டில் பிட் ஃப்ளேர் இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கேயும் ஒரு குட்டி போ இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு இது வந்து எடுத்துருந்தேன். அன்லிமிட்டட்லேருந்து அங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மட்டும் இருந்தது. ஸோ நான்
பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து இந்த பிளாக் டாப் அண்ட் திஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சேம் டாப் மாடஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் க்யூட் அண்ட் ஷீக்காக ஒரு அவுட்ஃபிட். ஸோ இது கூட பேர் பண்ணுறதுக்கு வந்து என்னோட இந்த பிங்க் கலர் மிடி ஸ்கர்ட் எடுத்திருந்தேன். இது வந்து நீ லென்த் வரும், பாடி கான் ஸ்கர்ட் மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டையும் பேர் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக வந்து இதை வந்து ஒயிட்டோட பேர் பண்ணுவேன் நான் இந்த ஸ்கர்ட்டை. ஃபஸ்ட் டைம் ஐ வெண்ட் வித் பிளாக் அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் அவுட்ஃபிட். ஸோ உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த எல்லா அவுட்ஃபிட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.